ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஊட்டியோட பற்றி வரலாறு. அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குழுகுழு ஊட்டி, மாடர்ன் ஊட்டி, நல்ல டெக்னிக்கலாக எல்லாமே டெவலப் ஆன ஒரு ஊட்டியை பற்றி நமக்கு தெரியும். பட் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஊட்டியை உருவாக்குனாங்க, அது யாரோட முழு பொறுப்பு, இங்கே உள்ள விவசாயிகள் இதெல்லாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, லேக்கு எல்லாமே பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின தெளிவான தகவல்களோட இன்றைக்கி உங்களுக்கு நான் சந்திக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஊட்டியோட பழைய ஊட்டி, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருக்க முன்னாடி இருந்த ஊட்டி. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து மாடர்ன் ஊட்டி. ஸோ இவர் தான் வந்து ஜான் சுலைவன், கோயம்புத்தூர் கலெக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆனவர். இவரை பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கவர்னர்லேருந்து ஒரு அழைப்பு வருது. அதாவது சம்மர் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி மினி சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றினே தெரிஞ்சுக்கிறக்காக தான் இவர் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு 2 அசிஸ்டண்ட் அனுப்புகிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடு மலையெல்லாம் மேலே ஏறி கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் வந்து நம்ம ஊட்டி. இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி மாதிரி நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ரோடு வசதியெலாம் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய படையோடு தான் இங்கே வந்து ட்ரை பண்ணி இந்த ஊட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 1819 இந்த படையோட நீலகிரியை கண்டுபிடிக்கிறக்காண்டி இவங்க ஸ்டார்ட் பண்ண ரூட்டு தான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிறுமுகை வந்திருக்காங்க. சிறுமுகையிலேருந்து தெங்குமரடக வழியாக கப்பட்டி கண்ணேரி முக்குன்னு ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ரூட்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தோடர்கள், அதாவது தொதவர்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இவங்களோட முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா எருமை மாடை வச்சு விவசாயம் பண்ணுறது இவங்களோட தொழிலாக இருக்குது. ஊட்டியை பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தான் ஜாஸ்தி, அதாவது தோடர்கள், கோத்தர்கள், இருளர்கள், குறும்பர்கள், ப்ளஸ் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணவங்க தான் வந்து படுகா ட்ரைப்ஸ். இவங்க எல்லாமே ட்ரைப்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுகிறாங்க. ஜான் சுலிவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணேரி முக்குன்னு ஒரு இடத்துல, கோத்தகிரி பக்கத்தில் இருக்க கண்ணேரி முக்குன்னு இடத்துல ஒரு சின்ன வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பெத்தக்கல் பங்களா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தில் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டியில் வந்து தோடர்கள்ட்ட இருந்து இடம் வாங்கி ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன பில்டிங். இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட நினைவு இல்லமாக அழைக்கப்படுகிறது. நினைவு இல்லம் பார்த்திங்கன்னா இவரோட காலத்துக்கு அப்புறம் பயன்படுத்த முடியாமல் பாலடைஞ்சு ஒரு பேய் பங்களான்னு சொல்லி அழைக்கப்பட்டு யாரும் போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஊட்டி ஆரம்பித்த பிறகு 2002 அப்போது ஊட்டி கலெக்டராக இருந்த சுப்ரியா சாகு மேடம் தான் இந்த பங்களாவை வந்து இது ரெனோவேட் பண்ணி இதை வந்து மெமோரியலாக மாற்றலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ஸோ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கோத்தகிரியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்குது, அதாவது கண்ணேரி முக்கு. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேண்டான இடம், கேம்ப் ஆஃபீஸ் போட்ட இடம். இதுதான் அந்த கேம்ப் ஆஃபீஸ். பாலடைஞ்சு இருந்த இடத்த கலெக்டரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் அவரோட பிரான்ஸ் ஸ்டேச்சு. இந்த மெமோரியல் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 10 to 6 PM ரன்னிங் ஆகும். இன்றைக்கும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். பெரியவங்களுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து வெனஸ்டே ஹாலிடே, பட் சண்டே வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் தான் இந்த மெமோரியல் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியோட அன்னைக்கு இருக்கிற ஊட்டியும் சரி, இன்றைக்கி இருக்கிற ஊட்டியும் சரி, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ரெக்கார்டிக்கல் ஃபோட்டோகிராஃபாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ஊட்டியோட வரலாறை பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்க்கிங்லாம் பிரச்சனையே கிடையாது. சின்ன வில்லேஜ் தான், அழகான ஒரு வில்லேஜ், அதே சமயம் அமைதியான ஒரு வில்லேஜ். இதை சுற்றி ஏகப்பட்ட ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்கிற ஒரு இடம். இந்த ஜான் சுலைமன் வந்து ஃபஸ்ட்டு 1819 வந்து லேண்டான கண்டுபிடிச்ச முதல் இடம் கண்ணேரி முக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தோடர்களை மீட் பண்ணார். அங்கே அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரூட்லேயும் மக்கள் வாழ்கிறாங்க, இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்குறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க ஒத்தக்கல் மந்துனா தோடர்களோட கோயில் வீடு இந்த மாதிரி குறிப்பிடலாம். ஆனால் அவர் வந்து அதை தப்பா மீன் அவரோட ப்ரொனன்சியேஷனில் வந்து ஆங்கிலேயன் இது வந்து உதகமட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து உதகமண்டலம் சொல்லி காலப்போக்கில் அழைக்கப்படுகிறது. அது சுருங்கி ஊட்டியாக மாறி இருக்குது. ஊட்டிக்கு இன்னொரு பேர் நீலகிரின்னு சொல்லுவாங்க. கிரினா மலை, நீலங்கிறது இங்கே நீல நிற குறிஞ்சிப்பூ 12 வருஷத்துக்கு போக்கும். ஸோ அதோட மாடர்ன் பேர் வந்து நீலகிரின்னு கூட நம்ம மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஃபோட்டோக்கெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அன்றைக்கி இருந்த ஊட்டி எப்படி இருக்குது, இன்றைக்கி இருந்த ஊட்டி எப்படி இருக்குது. இவர் வந்து ஊட்டியை மட்டும் கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஊட்டிக்கு, அதாவது இன்றைக்கி இருக்கிற ஊட்டியில் ஸ்டோன் ஹவுஸ் ஒன்று கட்டினார். அதை வந்து தோடல்கிட்ட இருந்து ₹1 அன்றைக்கி ரேட்டுக்கு ₹1 பைசா கொடுத்து ஃப்ரீயாக வாங்கக்கூடாது, அடித்து பிடுங்கக்கூடாது, ஆங்கிலேயர் மாதிரி அடித்து பிடுங்கக்கூடாது, பைசா கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ₹1 கொடுத்து அன்றைக்கி வந்து வாங்கி ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு. அதாவது ஸ்டோன் ஹவுஸ்னு இன்றைக்கி வந்து அழைக்கப்படுகிறது. அது வந்து இன்றைக்கி வந்து ஊட்டியோட ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்குது. இன்றைக்கி அவர் 1800 கட்டின அந்த ஒரு பில்டிங் இன்றைக்கி வந்து தரம் மாறாமல், குவாலிட்டி குறையாமல் சூப்பராக இருக்குன்னா அது அவரோட கட்டடக்கலைக்கு ஒரு சான்று ஆகும். இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் ஊட்டி இன்னும் டெவலப் பண்ணணும், இது வந்து கலெக்டருக்கு
ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அவர் டெவலப் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குது, இங்கே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெறும் சில்னஸாக இருக்குது, நைட்டு இவர் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ வந்து இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு சம்மருக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு, கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப இது ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உருவாக்கினது தான் விவசாயங்கள், லேக்கு. இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினது தான் லேக். அந்த லேக் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஊட்டியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க போட் ஹவுஸ். ஸோ அது வந்து மக்களுக்கு அன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வெஜிடபிள் தான் அன்றைக்கி வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, முக்கியமாக ஊட்டியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இதெல்லாமே வந்து இவரோட மேற்பார்வையில் இங்கே வந்து அறிமுகப்படுத்தினது தான். இந்த காலகட்டத்தில் இவர் இருக்கும்போது இவருக்கு வந்து மொத்தம் 9 குழந்தைங்க. இவரோட மனைவியும் இவரோட ஒரு குழந்தையும் இங்கே எதிர்பாராத விதமாக இறந்துருந்தாங்க. இவங்களோட கல்லறை இன்றைக்கும் வந்து ஊட்டியில் ஸ்டீஃபன் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கல்லறையில் இருக்குது. இவர் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஊட்டி நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணும்போது ஆங்கிலேயரோட பழக்க வழக்கங்கள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அவங்க எல்லாமே பழக்க வழக்கம் என்னென்னா ஊட்டியை வந்து மற்ற இடங்கள் மாதிரி அடித்து பிடுங்குன்னு பார்த்தாங்க. அது இவர் வந்து அக்செப்ட் பண்ணல. இங்கே உள்ள பழங்குடியினருக்கு மட்டும்தான் அந்த ஊட்டி சொந்தம், அவங்களோட அனுமதியின்றி நம்ம எதுவுமே செயல்பட முடியாதுன்னு சொல்லி சொன்னதுனால இவரோட்ட இருந்து கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து குறைச்சிக்கிட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகி லண்டனில் போய் செட்டில் ஆகிறாரு. இவங்க மனைவி இறந்த துக்கத்தில் இருக்கிறனால லண்டனில் போய் செட்டில் ஆகிருந்தார். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1855 இவர் வந்து ஜனவரி மாதம் இறந்துருந்தார். இவரோட நினைவை போற்றும் வகையாக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இவரோட பிறந்தநாளும் சரி இறந்தநாளும் சரி இந்த மெமோரியலில் கொண்டாடுறாங்க. லாஸ்ட் இயர் கூட நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து இவரோட வெண்கல சிலையை நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் திறந்து வச்சுருக்காரு. இந்த நினைவுலையும் பார்த்திங்கன்னா கலெக்டரோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க வந்து வருஷத்துக்கு 2 நேரம் இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க. அதாவது இவரோட பிறந்த நாளுக்கும் சரி இறந்த நாளுக்கும் சரி இங்கே வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த டிராயிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும். ஹனி மேக்கிங், அதாவது ஒரு விண்டோவில் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் ஹனி மேக்கிங் பற்றி சிம்பிளாக ஹேண்ட் டிராயிங் மூலமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தெளிவாக பார்த்தாங்க போய் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி புரிகிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸு, அன்னைக்கு உள்ள டீட்டெயில்ஸு, இன்றைக்கி உள்ள டீட்டெயில்ஸு, அது எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு, இன்றைக்கி இருக்கிற கார்டனு, போட் ஹவுஸு, ஊட்டி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அன்றைக்கி எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி, ப்ளஸ் இவங்களோட ட்ரைப்ஸு, இன்னும் அன்றைக்கி இருந்த ட்ரைப்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட யூஸ் பண்ண ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் வேறு, அன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் வேறு. அன்றைக்கி எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. அந்த இதுலேயும் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட தொழில் என்ன, எல்லாமே பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கண்ணேரி முக்குங்கிற வில்லேஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். 200 இயர்ஸ் மேலேயும் ஊட்டி இன்றைக்கி வந்து சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் நல்ல மாடர்னாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜான் சுலைவனும் அவங்க கீழே ஒர்க் பண்ண 2 பேரும் தான் காரணம். இதுக்கு அப்ரூவல் பண்ண அன்றைக்கி இருந்த சென்னை மாகாண ஆளுநர் ஜான் முன்ரோவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த வில்லேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இவரோட மெமோரியல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த கல்ச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஜுவல்ஸு, அவங்களோட வெப்பன்ஸு, அவங்களோட சமையல் பொருட்கள் எல்லாமே பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸோடையும் வச்சுருக்காங்க, ரியலாகவும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மெமோரியலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா இருக்குது. நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு பொலிட்டீஷியனோட வீடியோ. அதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா போய் பொலிட்டிக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒருத்தர். இவர் வந்து நம்ம பாடகர் மனோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ மனோவும் இவர் வீட்டுக்கு வரும்போது இந்த மெமோரியலுக்கு வந்திருக்காரு. இவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதான் அவரோட வீடு. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.